இன்னும் சிலர் திருக்குரான் ஒரு ஏமாற்று வேலை என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்பவர்கள் இடத்தில் இந்த ஏமாற்று வேலையின் தொடக்கம் என்ன என்று கேட்டால் பதில் வராது. திருக்குரானில் ஒரு ஏமாற்று வேலையை சுட்டிக்காட்டுங்கள் என்று கேட்டாலும் பதில் வராது. அறிவுபூர்வமாக நிரூபிக்க முடியாத ஒன்றை பற்றி எப்படி பேச முடியும்? சில நபர்கள் இருக்கிறார்கள், ஒரு பொய்யான விஷயத்தை, ஒரு பொய்யான அறிக்கையை தந்துவிட்டு அதுதான் உண்மை என்று திரும்ப திரும்ப சொல்லி தங்களையே ஏமாற்றிக் கொள்வார்கள். உதாரணத்திற்கு, ஒருவேளை ஒரு மனிதன் நபர் ஏ என்பவரை எதிரி என்று நினைக்கிறான். வெறும் சிந்தனை அளவில் அவனிடத்தில் அறிவுபூர்வமான ஆதாரம் இல்லை, எந்த காரணமும் இல்லை. ஆனால் நபர் ஏ எனது எதிரி என்று அவன் பொய்யாக நம்பிக்கொண்டிருக்கிறான். நபர் ஏவை சந்தித்த தருணத்திலேயே இவன் நபர் ஏ இடத்தில் எதிரியைப் போல நடந்து கொள்வான். நபர் ஏவும் மனிதனாக இருப்பதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பான். ஏன் என்னை எதிரியாக பாவிக்கிறான் என்று எதிர்ப்பான். நபர் ஏ எதிர்த்த உடனேயே அந்த மனிதன், நான் முன்பே சொன்னேன் அல்லவா, என்னை எதிர்க்கிறான் பாருங்கள், அவன் எனது எதிரிதான் என்பான். நீங்கள் ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லிவிட்டு அதையே திரும்ப திரும்ப சொல்லி உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். இதையே தான் இஸ்லாத்தின் விமர்சகர்களும் செய்கிறார்கள். ஒரு பொய்யான அறிக்கையை தந்துவிட்டு அதை திரும்ப திரும்ப சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். மேலும் திருக்குரான் விவேகத்தோடு விவாதிப்பதை ஆதரிக்கின்றது. பல வசனங்கள் ஆராய்வதை பற்றி பேசுகின்றன. நீங்கள் அதை ஆராயலாம், குரானில் கூறியிருப்பதை பற்றி விவாதிக்கலாம். அநேக இடங்களில், அதில் ஒன்று சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 52, இதோ மனிதர்களுக்கான ஒரு செய்தி, அவர்கள் எச்சரிக்கப்படுவதற்காகவும் இறைவன் ஒருவனே என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் மனிதர்களில் அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காகவும் இது ஒரு அறிவிப்பாகும். அநேக முஸ்லிம்கள் குரான் அறிவுபூர்வமாக விவாதிப்பதையும் அடுத்தவர்களோடு குரானை பற்றி விவாதிப்பதையோ மார்க்கத்தை பற்றி கலந்துரையாடுவதையோ ஆதரிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மற்ற மனிதர்களோடு கலந்துரையாடுவதை திருக்குரான் தூண்டுகிறது. நீங்கள் மற்ற மனிதர்களோடு விவாதம் செய்ய வேண்டும். இது குறித்து திருக்குரானில் சூரா அன்-நஹல் அத்தியாயம் 16 வசனம் 125 எல்லோரையும் இறைவனின் பாதையில் விவேகத்துடனும் அழகிய உபதேசங்களை கொண்டும் அழைப்பீராக, அவர்களிடத்தில் அழகிய முறையில் விவாதிப்பீராக என்று சொல்கிறது. குரான் ஆராய்வதையும் விவாதிப்பதையும் கலந்துரையாடுவதையும் ஆதரிக்கின்றது. ஆனால் சிறப்பாகவும் கண்ணியத்துடனும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. மாற்றுக் கருத்துக்களின் எல்லா அம்சங்களையும் வெளிப்படுத்தி ஆராயும் கோட்பாட்டினை கொண்டுள்ளது. மாற்றுக் கருத்துக்களின் எல்லா அம்சங்களையும் வெளிப்படுத்தி ஆராயும் கோட்பாடு ஒன்று உள்ளது. இது இறைவனிடமிருந்து வந்தது என்று குரான் சொல்கிறது. நீங்கள் அதை நம்பவில்லை என்றால் எங்கிருந்து வந்தது என்று சொல்லுங்கள். திருக்குரான் எங்கிருந்து வந்தது? இறைவனிடமிருந்து வந்தது என்று திருக்குரான் சொல்கிறது. அல்லாவிடமிருந்து வந்தது. இதை நம்பவில்லை என்றால் எங்கிருந்து வந்தது என்று சொல்லுங்கள். சிலர், நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர்தான் எழுதினார் என்று சொல்வார்கள். அவர் எழுதவில்லை என்று நிரூபித்து விட்டேன். பொய் சொன்னார் என்பார்கள். ஏன் பொய் சொன்னார்? பொருளுக்காக என்பார்கள், அது இல்லை என்று நிரூபித்தாகிவிட்டது. பெயருக்காகவும் புகழுக்காகவும் என்பார்கள், அது இல்லை என்று நிரூபித்தாகிவிட்டது. அரபியர்களின் ஒற்றுமைக்காக என்பார்கள், அதுவும் இல்லை என்று நிரூபித்தாகிவிட்டது. மக்களின் ஒழுக்கம் சீர்மைக்காக என்று சொல்வார்கள், அதுவும் சாத்தியமில்லை என்று நிரூபித்தோம். வேறென்ன இருக்கிறது சொல்லுங்கள். வேதாகமத்திலிருந்து காப்பி அடித்தாரா? இல்லை என்று நிரூபித்தாகிவிட்டது. கூறுங்கள். நீங்கள் யூகித்த அனைத்தும் தவறென்று நிரூபணமான பிறகு என்ன செய்ய வேண்டும்? திருக்குரானின் சொற்கள் கேட்கப்பட வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். இந்த நூலான திருக்குரான் இறைவனிடமிருந்து வந்தது என்று நீங்கள் நம்ப வேண்டும். இந்த நூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அருளப்பட்டது என்று திருக்குரானில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று சூரா அல் ஜாசியா அத்தியாயம் 45 வசனம் 1-2 வரை. அது சொல்கிறது, ஹா மீம், தன்சீலுல் கிதாபு மினல்லாஹி அஸீஸுல் ஹகீம். அதாவது ஹாமீம், இந்த நூல் இந்த அண்டங்களின் அதிபதியான அறிவும் ஆற்றலும் மிக்க இறைவனிடமிருந்து அருளப்பட்டது என்பதாக. திருக்குரான் மேலும் பல இடங்களிலும் இந்த நூல் எல்லாம் வல்ல இறைவனுடையது என்று கூறுகிறது. சூரா அல்-அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 19, சூரா அல்-அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 93, மேலும் சூரா யூசுப் அத்தியாயம் 12 வசனங்கள் 1 மற்றும் 2, சூரா தாஹா அத்தியாயம் 20 வசனம் 113, மேலும் இது குறித்து சூரா சஜ்தா அத்தியாயம் 32 வசனங்கள் 1-3 வரை, மேலும் சூரா யாசீன் அத்தியாயம் 36 வசனம் 1-3 வரை, சூரா ஜுமர் அத்தியாயம் 39 வசனம் 1,
மேலும் சூரா காஃபிர் அத்தியாயம் 40 வசனம் 2 மேலும் இது குறித்து சூரா அல் ஜாஷியா அத்தியாயம் 45 வசனம் 2 மேலும் சூரா ரஹ்மான் அத்தியாயம் 55 வசனம் 1-2 வரையிலும் மேலும் இது குறித்து சூரா இன்சான் அத்தியாயம் 76 வசனம் 23 இந்த வசனங்கள் மூலம் பேரொளி பொருந்திய குர்ஆன் தூய்மை மிக்க அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமிருந்தும் வரவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. இதுதான் மாற்றுக் கருத்துக்களை வெளிப்படுத்தும் கோட்பாடு என்பது. உங்களிடம் இருப்பதை கொடுத்து விவாதித்து பாருங்கள். நீங்கள் அறிவுபூர்வமாக நிரூபிக்க தவறினால் எழுதப்பட்டதை நீங்கள் ஏற்க வேண்டும். விஞ்ஞானிகளை பொறுத்தவரையில் அவர்கள் வித்தியாசமான தத்துவங்களை கொண்டவர்கள், வித்தியாசமான அணுகுமுறை உடையவர்கள். அந்த அணுகுமுறை என்பது தவறை ஆராயும் பரிசோதனை. விஞ்ஞானிகள் எப்பொழுதும் பிஸியாக இருப்பார்கள். புதிய கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும். அதை அலசி ஆராய அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை. உங்களிடத்தில் ஏதாவது கருத்து இருந்தால் அந்த கருத்து தவறானது என்று நிரூபிக்கும் வழியை எங்களுக்கு முதலில் கூறுங்கள் என்பார்கள். நீங்கள் புது கோட்பாடோடு சென்றால் முதலில் அந்த கோட்பாடு தவறு என்று நிரூபிக்கும் வழியை எங்களுக்கு காட்டுங்கள் என்று சொல்வார்கள். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சில கோட்பாடுகளை உலகின் முன்வைத்தார். பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்று சொன்னார். அதோடு அவரது கருத்தோட்டம் தவறு என்று நிரூபிக்க 3 வழிகளையும் சுட்டிக்காட்டினார். விஞ்ஞானிகள் அதை 6 ஆண்டுகளாக ஆராய்ந்து பிறகு சரி என்று ஒப்புக்கொண்டார்கள். இப்போது யாராவது தவறு காணும் பரிசோதனையை தருவதானால் அது கேட்க தகுதியானதாகிறது. அதற்காக அந்த மனிதன் உயர்ந்தவன், அவரது பணி மகத்தானது என்றாகிவிடாது. அவரது கருத்து சரியாகவோ தவறாகவோ இருக்கலாம். ஆனால் தவறை கண்டறியும் பரிசோதனைக்கு வழி செய்துவிட்டால் அவரது கூற்று கவனத்திற்குரியது. இத்தகைய பரிசோதனைகள் குர்ஆனில் எண்ணற்ற இடங்களில் காணப்படுகின்றன. திருக்குர்ஆனை தவறு என்று நிரூபிக்க விரும்பினால் மிக எளிது. அதை முயற்சி செய்து பாருங்கள். மிக எளிது. இது போன்ற பரிசோதனைகளில் சில அந்த காலத்திற்கு மட்டுமே உரியது, குர்ஆன் அருளப்பட்ட காலத்திற்கு. சில பரிசோதனைகள் இந்த காலத்திற்கு பொருத்தமானது. சில பரிசோதனைகள் யுக முடிவு நாள் வரை பொருந்தும். நேரமின்மை காரணமாக அவற்றில் 4 அல்லது 5 மற்றும் குறிப்பிட்டு காட்டுகிறேன். ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அபுல் அஹபின் கதையாகும். அபுல் அஹப் நபி அவர்களின் சிறிய தந்தையாவார். அபுல் அஹப் என்பது அவருக்கு அளிக்கப்பட்ட பட்ட பெயர்தான். எரிதழலின் தந்தை என்பது அதற்கு பொருள். அவர் நபி அவர்களின் கடுமையான எதிரிகளில் ஒருவராவார். இறைத்தூதர் யாரோடும் பேசிக் கொண்டிருப்பதை கண்டால் அவர் காத்திருப்பார். இறைத்தூதர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் அந்த மனிதரிடத்தில் சென்று இறைத்தூதர் என்ன சொன்னார் என்று கேட்பார். அவர் கருப்பு என்றால் இவர் வெள்ளை என்பார். அவர் பகல் என்று சொல்லியிருந்தால் இவர் இரவு என்பார். அவருக்கு எதிராகவே பேசுவார். இறைத்தூதரின் தீவிர எதிர்ப்பாளர்களில் ஒருவராக இருந்தார். இறைத்தூதர் சொன்னது பொய் என்று நிரூபிக்க அவர் பல முறை பொய் கூட சொல்லியிருக்கிறார். திருக்குர்ஆனில் ஒரு அத்தியாயம் உள்ளது. அதன் பெயர் சூரா லஹப், அத்தியாயம் 111. இது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். பல நேரங்களில் தொழுகையில் ஓதப்படும். இந்த அத்தியாயத்தில் அபுல் ஹப்பும் அவரது மனைவியும் நரகத்தின் நெருப்பில் சுட்டெரிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூசகமாக அவர்கள் என்றும் முஸ்லிம்களாக மாட்டார்கள், என்றும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கோடிட்டு காட்டுகிறது. இந்த அத்தியாயமானது அபுல் அஹப் இறப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கியது. இந்த காலகட்டத்தில் அபுல் அஹப் இஸ்லாத்தை தழுவி இருந்தால் திருக்குர்ஆன் தவறு என்று நிரூபணமாகியிருக்கும். உண்மையில் அவரது கூட்டாளிகளில் பலர் இந்த 10 ஆண்டு காலத்தில் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஆனால் அபுல் அஹப் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பதர் யுத்தத்தில் மரணமடைந்தார். இந்த 10 ஆண்டு காலமாக அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு இறைத்தூதர் அடிக்கடி நினைவூட்டிக் கொண்டே இருப்பார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் குர்ஆன் தவறென்று நிரூபணமாகியிருக்கும். சுலபமான காரியம். அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், நான் ஒரு முஸ்லிம். அவ்வளவுதான். அவர் நடவடிக்கையில் முஸ்லிமாக இருக்க தேவையில்லை, தொழுகையை கடைபிடிக்க தேவையில்லை. நான் ஒரு முஸ்லிம் என்று மட்டும் சொல்லி இருந்தால் அவ்வளவுதான். சுலபமாக திருக்குர்ஆன் தவறு என்று நிரூபணமாகியிருக்கும். சுலபமாக. அவர் இறை தூதருக்கு எதிராக பலமுறை பொய்யுரைத்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை பொய்யுரைத்திருந்தால் திருக்குர்ஆன் தவறு என நிரூபிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவரால் செய்ய இயலாது. காரணம், குர்ஆனை அருளியவன் சர்வ சக்தி வாய்ந்த இறைவன். அபுல் அஹப் இஸ்லாத்தை தழுவ மாட்டார் என்று அவனுக்கு தெரியும். தவறு கண்டறியும் பரிசோதனை 10 ஆண்டுகள். இது போன்ற அநேக பரிசோதனைகள் இருக்கின்றன.